மைக்கேல் ஜாக்சன் உண்மையிலே இவர் நல்லவரா கெட்டவரா? இவர் எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ல இன்வால்வ் இருக்காரா இல்லையா? அப்புறம் ஜெஃப்ரி எப்ஸ்டைன் கூட எடுத்த ஃபோட்டோஸ்ல அதுக்கு என்ன அர்த்தம்? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்க. மைக்கேல் ஜாக்சன் இவரை பற்றி நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா இன்டர்நெட் வரதுக்கு முன்னாடியே இவர் தான் மோஸ்ட் பாப்புலர் பர்சன் இன் த வேர்ல்டு. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் இவர் இன்வால்வ் இருக்கான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி உண்மையிலே அவர் இன்வால்வ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இல்லை. எதை வச்சு சொல்றாங்கன்னா, முன்னாள் யூஎஸ் பிரசிடென்ட் பில் கிளின்டன் இவர் கூட இன்னும் ஒரு போட்டோ எடுத்திருக்காரு. இந்த போட்டோலையும் இந்த சின்ன குழந்தைங்களாம் இவரோட குழந்தைங்க. பில் கிளின்டன் வந்து எப்ஸ்டைன் ஐலாண்ட்ல வந்து ஏகப்பட்ட இன்வால்வ் இருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்கு. ஸோ அதனால இவர் கூட போட்டோ எடுத்தனால இவர் அங்கதான் போய் எடுத்துக்கணும் நிறைய பேர் அசியூம் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இது என்னன்னா 2003 ஒரு கான்சர்ட் பண்ணியிருக்காரு. அதை முடிச்சுட்டு வரும்போது அப்ப பில் கிளின்டன் வந்திருக்காரு. இது சேர்த்து எடுத்த போட்டோ தான் இது. அதுக்கப்புறம் எப்ஸ்டைனோட சேர்த்து ஒரு போட்டோ எடுத்துறான்னு கேட்டீங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்ஸ்டைன் வந்து இஸ்ரேல்ல ஃபினான்சியல் மினிஸ்டரா இருந்திருக்காரு. ஸோ இவருக்கு ஃபினான்சியல் பத்தி டீடைல்ஸ்லாம் தெரியும். மைக்கேல் ஜாக்சனோட ஃபினான்ஸ் ஐடர் வந்து ஒரு டெம்பரரியா இருந்திருக்காரு. ஸோ மைக்கேல் ஜாக்சனுக்கு வந்து ஒரு ஃபினான்ஸ் அட்வைஸ் தேவைப்பட்டுச்சு. அதனால எப்ஸ்டைனோட வீட்டுக்கு தான் போயிருக்காரு. அது தனியான ப்ராப்பர்ட்டியான பால்ம் பீச்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இவர் வந்து குழந்தைய குடும்பப்படுத்தினு சொல்றாங்க. ஆனா இவரே ஒரு குழந்தை தான். ரொம்ப நல்ல மனுஷையா. ஏன்னா ஏகப்பட்ட குழந்தைங்களே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த குழந்தைகிட்டே குழந்தை மாதிரி பழகிட்டு இருப்பாரு. அவரை போய் இந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாம் தாண்டி நான் ப்ரீவியஸ் வீடியோ போட்டு வச்சிருந்தேன் யாரெல்லாம் இன்வால்வ் இருக்காங்கன்னு. அதுல கமெண்ட்ல மோடி இருக்காரா, சச்சின் இருக்காரான்னு கேட்டிருக்காங்க. அந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸுக்குள்ள போயிட்டு சச்சின் சர்ச் பண்ணி பார்த்தா வந்துச்சு தான். ஆனா அந்த ஃபைலை படிச்சு பார்த்துருப்பாங்க என்னன்னு தெரியல. அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சச்சின் வந்து மோஸ்ட் அட்மைரபிள் பர்சன் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் ஒரு நல்ல மனுஷன் எடுத்துக்காட்டுக்கு இவரை கூட குறிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க எப்படி போர்ட்ரேட் பண்றாங்க? சர்ச் பண்ணோடனே பேர் வந்தா அது வந்து அவர் எப்ஸ்டைன் இன்வால்வ் இருக்காங்கன்னு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி தான் மோடியும். அதில் மோடி பேர் சர்ச் பண்ணனே நிறைய மோடி ஃபைல்ஸ் வந்தோடனே மோடி இன்வால்வ் இருக்காரு, கண்டிப்பா எப்ஸ்டைன் ஐலாண்டுக்கு பேர் பாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அதை நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா அது என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, எப்படி ஒரு டிவி வைக்கிறவர் வந்து பிரைம் மினிஸ்டர் இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் பேருக்கு. ஸோ இவரை பற்றி இவர் என்னென்ன பண்ணாரு டீட்டெயில்ஸ்லாம் நிறைய பேருக்கு தவிர இவர் கன்ஃபார்மாக அது பண்ணாரு, இந்த எப்ஸ்டைன் ஐலாண்டுக்கு பேருக்காரு, அபியூஸ் பண்ணாரு அப்படிலாம் எந்த இதுவும் இல்லை. ஸோ ஃபைல் சர்ச் பண்ணி அதில் நேம் வந்தோடனே இவங்க காரணம் அப்படின்னு யாருமே நினைக்காதீங்க. இதெல்லாம் தாண்டி எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பிரபலமானவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு பதிலாக ரோபோட்ஸையும் குளோனையும் ரிப்ளேஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றாங்களா. அதெல்லாம் பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க அடுத்த வீடியோ கன்ஃபார்ம் வரும், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.